மூணாம் பாவம் அதுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். 3ஆம் பாவத்தின் கர்ம 10ல் ஒளிந்திருக்கிறது. 3ஆம் வீட்டின் அதிபதியே 10ஆம் வீட்டில் தனக்கு 10வது வீட்டில் போய் நீச்சமாகிறார். அந்த 3ஆம் அதிபதி உபய லக்கணமாக இருக்கிறார். அவருக்கு மாரகத்தை தரக்கூடியது 7 என்கிற குரு. பாதகம் என்பது 7ம் 11ம் தரப்படுகிறது. உதாரணத்திற்கு 3 என்பது காலபுருஷத்துக்கு மிதனம். அந்த மிதனத்திற்கு பாதகத்தை தரக்கூடியவன் 11க்குரிய செவ்வாய். அந்த வீட்டில் மிதனத்திற்கு அட்டமாதிபதி 11ல் பாதகத்தில் நீச்சம். ஆனால் பாதகாதிபதி 8ல் உச்சம். பாதகாதிபதி வீட்டில் சனி நீச்சம். ஆனால் பாதகாதிபதி 8ல் பாதகாதிபதி வீட்டில் சனி நீச்சம். 8ஆம் இடத்தில் பாதகாதிபதி உச்சம். அப்ப மிதனத்திற்கு எப்படி இருக்கு பாருங்க. 7ஆம் இடத்திற்குரிய மாரகாதிபதி பாதகாதிபதி 8ல் நீச்சம். 8ல் நீச்சம். 8ஆம் வீட்டில் மிதனத்திற்கு பாதகாதிபதி உச்சம். அதனால தான் அந்த 8ஆம் வீட்டின் அதிபதியும் பாதகாதிபதியும் 3ஆம் இடத்தோடு சேரும் பொழுது காலபுருஷத்தினுடைய கர்மா இந்த விதிகள் ராகு கேதுக்கள் நட்சத்திரம் தொடங்குவது ராகு என்றால் பாட்டன். அந்த நட்சத்திரம் தொடங்குவது திருவாதிரையிலே துவங்குகிறது. அப்ப திருவாதிரையிலே துவங்கி சுவாதி சதயம் என்று வருமா? திருவாதிரை சதயம் சுவாதி என்று வருமா? அப்படி பார்க்கிற பொழுது மிதுனத்திற்கு பாக்யாதிபதி மிதுன லக்கணத்திற்கு பாக்யாதிபதியான சனி பாதகத்தில் போய் நீச்சம் அடைய, மிதுனத்திற்கு அட்டமாதிபதி ஆன சனி பாதகத்தில் நீச்சமடைய, பாக்யாதிபதியும் அட்டமாதிபதி நீச்சமடைய, பாதகாதிபதி 8ல் போய் உச்சம் அடைவதுதான் காலபுருஷ தத்துவத்தில் 3, 8 என்கிற மரணத்தை தெளிவாக அங்கு கொண்டு வந்து விதியை தீர்மானித்து, இது ராகு கேதுக்களுடைய கர்மா லோடாகிற விதிகளை இந்த காலபுருஷம் தன்னகத்தே தந்திருக்கிறது என்கிற பேருண்மையை ஈசன் இறையனார் 48,000 ரிஷிகள் ஆழ்வார்களை எல்லாம் வணங்கி, பராசர மகரிஷி அவருடைய தந்தை சக்தி மகரிஷி, சக்தி மகரிஷியினுடைய தந்தை வசிஷ்டரையும் வணங்கி அடியேன் இந்த பேருரையை உங்களிடத்தில் வெட்டப்படிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில இந்த விதி ஒரு கர்மா 3ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள், 3ஆம் பாவத்தில் ராகு கேதுவோடு சேர்ந்த கிரகங்கள் புத்தி காலங்கள் எப்போ வருமோ அப்பொழுது இந்த கர்மாவை வைத்திருக்கிறது. மனிதன் குற்றங்கள் குறைகளோடு மட்டுமல்ல, 2, 3 தலைமுறைகள் அவனுடைய உடலில் மூதாதையர்களுடைய டிஎன்ஏ ஃபேக்டோட தான் அவனை உருவாகி இருக்கிறான். வள்ளுவர் பெருமான் சொல்றார், குற்றங்களை வைத்துத்தான் இந்த கூடு என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய உடம்பில் அழுக்கை தேக்கி வைத்துத்தான் இந்த கூடு தயாரிக்கப்பட்டது. அதனால்தான் மறைவு ஸ்தானத்தில் ஜனனம் ஏற்படுகிறது. நம் உடலில் மறைவு ஸ்தானத்தில் ஜனனம் ஏற்படுகிறது. அந்த மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைந்த செவ்வாய் அவனுடைய 7ஆம் பார்வையாக கடகத்துக்கு அனுப்புகிறான். பாதகாதிபதியை 8ஆம் வீட்டின் அதிபதி நீச்சமாகிற இடத்தில் லக்னத்தையும் 4ஆம் இடத்தில் குழந்தை பேரையும் பெண்களுக்கு கருவுருவாதலையும் வைக்கின்றான். அப்படி சேர்க்கின்ற பொழுது இதெல்லாம் ஒன்றாக சேருகிறது. இப்படி ராகு கேதுக்கள் இந்த ஒரு மாரகாதிபதி பாரகாதிபதி அட்டமாதிபதி இந்த 3 வேளையும் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது. இப்படி தள்ளப்படுவதனால் 3 என்பதுதான் வீரியஸ்தானம். வீரியம் நன்றாக இருந்தால்தான் பீஜஸ்புடம். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். குழந்தை பிறக்கணும்னா 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஒரு கர்மாவை உருவாக்கி பூமியில் விடணும் அப்படின்னா
3 என்கிற இடத்தில்தான் செவ்வாய் பகவான் அங்கே முதலில் நட்சத்திரமாக வருகின்றான். 8ஆம் வீட்டில் செவ்வாய் என்பவன் ராகுவின் சாரம் பெற்று பாட்டனாரின் சாரத்தை பெற்று உஷ்டத்தை அடைந்து இரத்தம் ஸ்கலிதமாக மாறி விந்துவாக மாறி ஆணிற்கு வந்து சேருகிறது. பெண்ணுக்கு அது ஸ்ரோனிதமாக மாறி ஆணின் தந்தையின் சுக்லம் தாயின் ஸ்ரோனிதம் ரெண்டும் சேரும் பொழுது குழந்தை உற்பத்தி ஆகிறது. 3 என்பது போகம் என்று வைத்தார்கள். அப்படி 3 என்கிற போகத்தில் விளைந்தவர்கள் தான் நாம். அப்படி விளைகின்ற பொழுது நம்மளுடைய குறைகளை வைத்துத்தான் இந்த பிறவியை இறைவன் தந்திருக்கிறான். குறைகளை போக்கும் பொருட்டு பிறவி அருளி அவைகளோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் 1, 5, 9 என்கின்ற வாழ்வை இணைத்து விடுகிறார்கள் கேது. அதுபோல் 3, 7, 10 என்கிற காமத்தின் வாயிலாக மனித குலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவைகளால் காம திரிகோணம். அப்போ 3க்கு 7ஆம் பாவமும் 7க்கு 11ஆம் பாவமும் வரும். இந்த 11 தான் காமத்தின் வாயிலாக வருகிறது. காலபுருஷத்துக்கு 11 பாதகம். அப்ப பாதகத்தை நம்மோடு ஏன் வாழ்வில் சேர்த்தார்கள்? ஏன் சேர்த்தார்கள்? 3 என்பதை ஏன் சேர்த்து வைத்தார்கள்? மனித பிறவி சூழலில் மனித குலம் உருவாகுவதற்கு வித்திட்டவர்கள் இந்த 3 விஷயத்தையுமே அதற்குள் ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற உண்மையை படிவோடு சொல்கின்றேன். கிரகங்களிலே ஒளி கிரகம் சூரியனும் சந்திரனும். கிரகங்களில் ஒளி கிரகம் சூரியனும் சந்திரனும். அந்த சூரியனும் சந்திரனும் அம்மையும் அப்பனுமாக இருக்கிறார்கள். ஒரு பலனை கொடுக்கிற கிரகம் என்றால் அது சுக்கிரன், செவ்வாய், குரு, புதன், சனி. கிரகங்களில் ஒளி கிரகம் சூரியனும் சந்திரனும் தான். ஒரு பலனை கொடுக்கிற கிரகம் என்றால் அது சுக்கிரன், செவ்வாய், குரு, புதன், சனி என்கிற குஜாதி ஐவர்கள் தான். அப்ப நிழல் கிரகம் ராகு கேது. நிழல் கிரகம் தான் ஒளி கிரகத்தை தடுக்கும். நிழல் கிரகம் பலன் தரும் கிரகங்களையும் பலன் தர விடாமல் தடுக்கும். இந்த கிரகங்களுடன் ராகு கேது இருக்கும் என்றால் பயன் தர விடாமல் தடுக்கும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஜாதகத்தில் தனித்த ராகு கேது இருக்கு என்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஜாதகத்தில் தனித்த ராகு கேது இருக்கு என்றால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. தனியாக ஒரு பாவத்தில் பெரிய துன்பம் கிடையாது. ராகு கேது வேறு கிரகங்களுடன் சேரும் போதுதான் பலமாக பாதிக்கிறது. ராகு கேது வேறு கிரகங்களுடன் சேரும் போதுதான் பலமாக பாதிக்கிறது. எந்த கிரகம் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை கொடுக்க வேண்டுமோ அந்த கிரகம் ராகு கேதுக்களுடன் சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தின் பலனை தரவிடாமல் அனுபவிக்க முடியாமல் தடுக்கும். எந்த கிரகம் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை கொடுக்க வேண்டுமோ அந்த கிரகம் ராகு கேதுக்களுடன் சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தின் பலனை தரவிடாமல் அனுபவிக்க முடியாமல் தடுக்கும். கொடுக்க வேண்டிய ஒரு கிரகத்தை பெற வேண்டியதையும் கொடுக்க விடாமல் தடுக்கும். ராகு கேதுனுடைய ரூட்ஸ் தான். அப்ப நமக்கு வர வேண்டியதையும் வரவிடாமல் தடுத்து விடுகிறது. நாம திரும்ப பிறக்கிறோம் என்றால் அது நம்ம செய்த பாவ புண்ணியம் மூலமாக திரும்பி பிறக்கிறோம். சொத்து, சுகம், காமம் இதன் மூலமாகவும் திரும்ப பிறக்கின்றோம். அதுதான் நிழல் கிரகத்தின் வேலை. சொத்து, சுகம், காமம் இதன் மூலமாகவும் திரும்ப திரும்ப பிறக்கின்றோம் என்றால் அதுதான் நிழல் கிரகத்தின் வேலை. ஆசையின் காரணமாக மறுபிறப்பு, நாம் செய்த நன்மை புண்ணியம், நாம் செய்த தீமை பாவம், நாம் செய்த நன்மை புண்ணியம், நாம் செய்த தீமை பாவம். அப்ப இது
பிரதிநிதித்துவமாக நிழல் கிரகமாக பதிந்து அடுத்த பிறப்பு எடுத்து வந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா ஐயா? புரிஞ்சிருச்சா?